நமக்கு திரும்பவும் ஒரு புதிய ஆண்டை, புதிய காலங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். புதிய காலங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த விசுவாச ஓட்டத்தில் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இதில் நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. இந்த விடுதலை திட்டத்தில், இந்த பூரணமான தேவனுடைய சித்தத்தில் நீங்களும் நானும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அதில் நம்ம தெளிவோடு இருப்போம். இந்த புதிய ஆண்டு நமக்கு விசுவாசத்தில் ஏராளமான பலன்களை பெறுகிற ஒரு ஆண்டாக அமையணும். 2024 ஆண்டு அறுவடையின் ஆண்டு. யாரை கர்த்தர் அதிகமாக பயன்படுத்துவார்? நம்ம தொடர்ந்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள விசுவாச வீரர்களில் பட்டியலில் வருகிற இந்த விசுவாச வீரர்களை பற்றி தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் அந்த 32ஆம் வசனம், பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசிகளையும் குறித்து நான் விவரமாய் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இங்கே ஒரு பெரிய பட்டியலை ஆண்டுடைய தாசன் எழுதுகிறார். அந்த பட்டியலில் உங்கள் பேரும் என் பேரும் இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா! ஆண்டவர் நம்மை சேர்த்திருக்கிறார் இந்த விசுவாச பட்டியலில். நீங்களும் நானும் ஜெயமுள்ளவர்களாக வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டில் ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு அருளுகிறார். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இந்த வார்த்தை தான் இன்றைக்கு நம்முடைய சபையில் இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்த வசனமாக கர்த்தர் நம்முடைய போதகர் மூலமாக, நம்மை நடத்துகிற மெய்ப்பன் மூலமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை. யாருக்கு தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும்? அது ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் அது பொருந்தும். எல்லாருக்கும் அது பொருந்தும். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். திடீர்னு கட்டாயிட்டு ஸ்தோத்திரம். மன்னிக்கவும், திடீர்னு கட் ஆயிடுச்சு. வாய்ஸ் வரல. இப்போ வருதா? பாஸ்டர் இப்போ வருதா? பேசுங்க. ஓகே, மீட்டெடுங்க. இப்போ வருதா பாஸ்டர்? ஓகே ஓகே. யாருக்கு தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும்? இந்த யோபு 9ஆம் அதிகாரம் அந்த 10ஆம் வசனத்தில் இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லுகிறார். யோபு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த ஆண்டில் ஆண்டவர் நமக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்ய போகிறார். ஆனால் யாருக்கு அவர் செய்வார்? அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். விசுவாச ஓட்டத்தில் விசுவாச வீரர் எல்லாருக்கும் ஆண்டவர் பொதுவானவர். யாருக்கு அவர் இந்த ஆண்டில் மிகப்பெரிய காரியங்களை செய்வார்? இதை நம்ம தியானிக்க வேண்டியது மிக மிக அவசியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனும் நாமும் இணையணும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பர்வதத்தில் எப்போதும் பார்த்து கொள்ளப்படும். அல்லது தேவனை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களை நமக்கு செய்வார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வீடு மிக பெரியது. 2 தீமோத்தேயு அந்த 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை பாருங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான
பாத்திரங்களும் அல்லாமல் மண்ணும் மரமுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். இந்த தேவனுடைய வீட்டில், அது பெரிய வீடு, தேவனுடைய வீடு பெரிய வீடு, அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். நீங்களும் நானும் அவருடைய வீட்டில் பாத்திரங்களாக இருக்கிறோம். எண்ணற்ற பாத்திரங்கள் கிடக்கிறது. அந்த பாத்திரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீட்டிலே அப்படின்னு சொல்லியிருக்கு. பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள். அந்த பாத்திரங்கள் எப்படி? 4 வகையான பாத்திரங்கள்: பொற்பாத்திரம், வெள்ளி பாத்திரம், மரப்பாத்திரம், மண் பாத்திரம். ஏராளமான பாத்திரங்கள் இருக்கிறது. இந்த ஆண்டுல பெரிய ஒரு 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 காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏராளமான பாத்திரம் ஆண்டவர்கிட்ட கிடக்கு. அதில் பார்த்தீங்கன்னா விலையேறப்பெற்ற பாத்திரங்கள் இருக்குது. பொண்ணு, வெள்ளி, இன்னும் விலை குறைந்த பாத்திரங்கள், மரம், மண். ஆனால் அங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, கனத்துக்குரிய பாத்திரம். கனத்துக்குரிய பாத்திரம்னா என்ன? அடிக்கடி பயன்படுத்துகிற பாத்திரம், எஜமான் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரம், எஜமானுடைய உபயோகத்திற்கான பாத்திரங்கள். நான் வெள்ளி பாத்திரமா, நான் பொன் பாத்திரமா, நான் மரப்பாத்திரமா, நான் மண் பாத்திரமா, அது காரியம் அல்ல. எஜமான் என்ன எடுத்து பயன்படுத்துகிறாராங்கிறது தான் பாத்திரம். அதுதான் காரியம். எஜமான் என்னை எடுத்து பயன்படுத்துகிறாரா? என்னை எடுத்து பயன்படுத்த நான் ஆயத்தமாக இருக்கேனா? இங்கே எஜமான் பயன்படுத்தும்படி ஒரு 4 காரியத்தை அங்கே சொல்லியிருக்கிறார். ஒரு 6 காரியம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. முதல் கண்டிஷன் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம். 2வது பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். சுத்திகரிப்பு வேறு, பரிசுத்தமாக்கப்பட்டது வேறு. 3வது எஜமான் உபயோகப்படுத்தும் எந்த நற்கிரிகைக்கும் ஆயத்தமான பாத்திரம், எப்போதும் ஆயத்தமாக இருக்கிற ஒரு பாத்திரம். 4வதாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்யணும். எந்த எதிர்பார்ப்பையும் ரிட்டர்ன் எதிர்பார்க்கக்கூடாது. 5வதாக எளிதில் உடைஞ்சு போகாது. அந்த பாத்திரம் பயன்படுத்தும் போது லேசில் உடையாது. 6வது பாத்திரம் ரொம்ப தாழ்மையான பாத்திரமா, எங்கே வச்சாலும் நான் இருந்துக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் வச்ச இடத்துல நான் உட்காந்துக்கிறேன், எனக்கு ஒரு முக்கியத்துவமெல்லாம் வேண்டாம். இப்படி சுத்திகரிக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட, ஆயத்தமான, எதிர்பார்ப்பில்லாத, எளிதில் உடையாத தாழ்மையான பாத்திரங்கள் தான் கனத்துக்குரிய பாத்திரங்கள். இப்போ ஆண்டவர் தம்முடைய வேலைக்காக இந்த பாத்திரங்களை பயன்படுத்துகிறார். நீங்களும் நானும் பயன்படுத்தப்படுவோம். இந்த ஆண்டு ஆண்டவர் நம்ம பயன்படுத்தணும்னா இந்த கண்டிஷன் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இதற்கு நம்முடைய ஆண்டவரே அடையாளம், இயேசு கிறிஸ்துவே அடையாளம். அவர் தான் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறார். எதுக்கு பயன்படுத்துகிறார்? தேவையில் இருப்போருக்கு ஆண்டவர் நம் மூலமாக அற்புதங்களை கொடுக்கிறார், அதிசயங்களை கொடுக்கிறார். அவருடைய மனமாற்றத்திற்கு நம்மை பயன்படுத்துகிறார். தேவையுள்ள மக்களுக்காக அவர் தெரிந்து கொண்ட மனுஷிகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். இங்கே ஒரு நல்ல உதாரணத்தை நம்ம பார்க்குறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 10 வசனங்கள், அதாவது 9 வசனங்கள் என்ன சொல்லுது? இங்கே பார்த்தீங்கன்னா 1லிருந்து 7 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அவர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறார். அந்த கல்யாண வீடு கானா ஊரில் இருக்குது. அந்த வீட்டுக்கு அவர் அழைக்கப்பட்டு இருக்கிறார். அந்த திருமண வீட்டிற்கு அவர் போயிட்டார். அவரும் அவருடைய தாயாரும் போயாச்சு. முதல் அற்புதத்தை அவர் செய்கிறார். அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த வீட்டில், அந்த திருமண வீட்டில் ஒரு குறை இருக்கிறது. அங்கே மகிழ்ச்சி பறிபோயிற்று. அங்கே ஒரு பரபரப்பு உண்டாச்சு. என்ன? அந்த வீட்டில் ரசம் தீர்ந்து போயிற்று. அந்த குடும்பத்துக்கான கௌரவம் தீர்ந்து, அதை பெரிய சவாலாக இருக்கிறது.
இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் இயேசுவின் தாய் ஆண்டவரிடத்தில் போய் அவர்களுக்கு ரசம் தீர்ந்துட்டுன்னு சொல்கிறார். இப்போ அங்கே ஒரு அற்புதம் செய்யணும், ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும். அற்புதம் செய்ய அவருக்கு பாத்திரங்கள் தேவைப்படுது. இங்கே பாருங்க, இந்த கல்யாண வீட்டில் ஒரு 6 கச்சாடிகள் அங்கே இருக்கிறது. அதாவது சுத்திகரிக்கும் முறைமையின்படி அதாவது அந்த அந்த கச்சாடிகள் எந்த இடத்துல இருக்குன்னா அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கு. வருகிற விருந்தாளிகள் அதில் தண்ணீரை எடுத்து தங்களுடைய கால்களை கைகளை கழுவிட்டு உள்ளே போவாங்க, விருந்து வீட்டுக்குள்ளே போவாங்க. வெளியே ஆயத்தமாக வைக்கப்பட்டு இருக்கிற ஒரு கச்சாடி. அந்த 6 கச்சாடிகளை வைத்து ஒரு பாடத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த 6 கச்சாடிகள். இப்போ இந்த கல்யாண வீட்டுக்காரருக்கு என்ன வேண்டியது இருக்கிறது? ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், அவருடைய மானம் காக்கப்படுவதற்காக அங்கே ஒரு அற்புதம் தேவைப்படுகிறது. இயேசு அங்கே இருக்கிறார், அவருடைய தேவை அவரிடத்தில் சொல்லப்படுகிறது. இப்போ ஆண்டவர் சுற்றுமுற்றும் பார்க்கிறார். இந்த காரியத்தில் உதவுவதற்கு ஆண்டவருக்கு அங்கே அலங்கார பெட்டியில் இருக்கிற பொன் பாத்திரமோ வெள்ளி பாத்திரமோ மண் பாத்திரமோ மரப்பாத்திரமோ தேவையில்லை. இப்போ ஆயத்தமாக இருக்கிற பாத்திரம் தேவை. அந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம்? வெளியே இருக்கிற அந்த பாத்திரங்கள் எப்படிப்பட்ட பாத்திரம்? நல்லா கவனிங்க. உங்களை இந்த ஆண்டில் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த 6 பாயிண்ட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா ஆண்டவர் உங்களை எளிதில் எடுத்து பயன்படுத்துவார். கனத்துக்குரிய பாத்திரமாக மாறுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இப்போ அற்புதம் செய்யணும். அவர்களுக்கு ரசம் குறைவாக இருக்குது. இப்போ இமீடியட்டாக இப்போ உடனடியாக ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னா அங்கே வைக்கப்பட்டு இருக்கிற அந்த 6 கச்சாடிகளை பார்க்குறார். பார்த்துட்டு அந்த கச்சாடிகளை அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு அதை எடுத்து பயன்படுத்த போகிறார். இப்போ அந்த கச்சாடியுடைய பண்பு எப்படி? முதல்ல அந்த கச்சாடிகள் பரிசுத்தமாக சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்கணும். அந்த கச்சாடியை பார்க்குறாரு, அதில் ஏற்கனவே தண்ணீர் இருந்து அது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்போ அந்த 6 கச்சாடிகளும் நல்லா கழுவப்பட்டு சுத்தமாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னா முதல் பாயிண்ட்டு, நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால பாவமற நீங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். முதல் கண்டிஷன், உங்களை இந்த ஆண்டில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும்னா நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கணும். 2வது பாருங்க, இந்த பாத்திரங்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். பரிசுத்தம்னா என்ன தெரியுமா? தேவனுடைய குணம். அது உள்ளும் புறமும் சுத்தமாக இருக்கிறது. ஒருவேளை பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை ரொம்ப முக்கியப்படுத்தி நம்ம கழுவி சுத்திகரிச்சிருப்போம். ஆனால் உள்ளே அழுக்கு இருந்ததுன்னா ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. அவர் பார்க்கிறார், அந்த பாத்திரங்கள் உள்ளேயும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கு. அந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம்? முதலாவது கழுவப்பட்ட பாத்திரம், 2வது உள்ளேயும் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். இப்போ அதாவது சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமும் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமும் தான் தேவனுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தப்படும். இந்த ஆண்டில் நீங்கள் எந்நேரமும் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு தேவனுடைய சிலுவைக்கு முன்னால், அவருடைய இரத்தத்துக்கு முன்னால் நீங்கள் உங்களை தாழ்த்தி பரிசுத்தப்படுத்தணும். தயார் நிலையில் இருக்கணும். கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கணும். இந்த கச்சாடிகள் 6 கச்சாடிகளும் கழுவப்பட்டிருந்தது, உள்ளே சுத்திகரிக்கப்பட்டிருந்தது, பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தது. இப்போ அடுத்ததாக அந்த பாத்திரங்கள் ஆயத்தமாக இருந்தது. ஆயத்தனா என்ன தெரியுமா? காலியாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். அந்த பாத்திரங்கள் 6 பாத்திரங்கள்லையும் தண்ணீர் நிரம்பி இருந்தால் பயன்படுத்த முடியுமா? முடியாது. இல்லை வேற குப்பை கூளங்களை போட்டு நிரப்பி வச்சுருந்தா அதை பயன்படுத்த முடியுமா? முடியாது. இல்லை வேற தானியங்களையோ மற்ற பொருட்களையோ அதில் போட்டு வச்சுருந்தா அதை பயன்படுத்த முடியாது. கழுவப்பட்டிருக்கணும், உள்ள பரிசுத்தமாக்கி இருக்கணும், அப்புறம் காலியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். நீங்கள்
எந்நேரமும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பாத்திரம் காலியாக இருந்தால் கர்த்தர் ஒரு தேவைக்கு எடுத்து உங்களை பயன்படுத்துவார். இந்த கற்சாடிகள் 6 கற்சாடிகளும் கழுவப்பட்டு இருந்தது, பரிசுத்தமாக்கப்பட்டு இருந்தது. அது காலியாக இருக்கிறது, ஆயத்தமாக இருக்குது. எந்த நேரத்திலையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும்படி அது காலியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். இந்த 3 குவாலிட்டி அது அந்த 6 கற்சாடிகள்கிட்ட இருந்தது. அடுத்தது பாருங்க, எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. என்னை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தினா எனக்கு கனம் வேணும், எனக்கு மகிமை வேணும். இந்த கற்சாடிகளுக்கு தங்களை பற்றி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. எதிர்பார்ப்பு இல்லாத நபர்களை தான் எடுத்து பயன்படுத்துவார். நாம வெறும் பாத்திரம்தான். சுத்திகரிக்கப்பட்டு கழுவினது அவர்தான், பரிசுத்தமாக்கினது அவர்தான், ஆயத்தமாக வைத்திருப்பதும் அவர்தான். அதே போல அவரிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. கர்த்தர் நம்மை ஒரு அற்புதத்துக்கு, ஒரு அடையாளத்துக்கு, ஒருவரை மீட்டெடுக்க ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார்னா அது அவருடைய வேலை. எனக்கு இதுக்கு என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த கற்சாடிகள் இருந்தது. அதை வீட்டுக்கு வெளியே தான் போட்டிருந்தாங்க, உள்ளெல்லாம் கொண்டு போய் வைக்கல, ஷோகேஸ்லாம் வைக்கல. அந்த கற்சாடியை தூக்கி அதை நெஞ்சத்திலேயே வைக்க முடியும்? அது கற்சாடி, அது வீட்டுக்கு வெளியே தான் கிடக்கும். எந்த முக்கியத்துவம் இல்லாமல் தான் இருக்கும். சபையில் நமக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் ஆண்டவர். எவ்வளோதான் நம்ம ஆண்டவருடைய கரத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் நம்முடைய பங்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அவர் நம்மை இப்போ எடுத்து பயன்படுத்துகிறார். எப்படின்னா, கழுவுகிறதும் அவர் தான், பரிசுத்தமாக்குறதும் அவர் தான், நம்மளை ஆயத்தமாக வச்சிருக்கிறதும் அவர் தான். அப்புறம் அவர் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறார். அப்புறம் நமக்கு எதுக்கு எதிர்பார்ப்பு? நம்ம வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பும் தேவையில்லை. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம மனதில் கொள்ளணும். அந்த பாத்திரங்கள் ஆயத்தமாக இல்லைன்னா அன்றைக்கு தேவைக்கு அது பயன்பட்டுருக்காது. மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த கற்சாடியத்தில் வந்து அந்த ரசத்தை கோலிட்டு போனாங்க. இப்போ பாருங்க, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கற்சாடிக்கு இருந்த கனம் மகிமையை பார்த்தீங்கன்னா, அங்கே தேவன் அவருடைய கரத்தில் எடுத்து அந்த கற்சாடிகளை பயன்படுத்தினார். அப்போ கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்தும் போது நாம் ஒரு கனத்துக்குரிய மனுஷியா மாற்றப்படுகிறோம். ஆனால் அந்த கனத்திற்கான பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது. எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு மரியாதை இல்லையே, எனக்கு என்ன சீண்டுவார் ஒருத்தரும் இல்லையே, நான் பயன்படுத்தப்பட்டு தூர தூக்கி போட்டுறாங்களே அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன்னா ஏற்ற சமயத்தில் எடுத்து உங்களை பயன்படுத்துகிறார். அப்போ பயன்படுத்தும் போது ஆண்டவர் மக்களுக்காக பயன்படுத்துகிறார். மக்கள் வருவாங்க, போவாங்க. உங்களை மூலமாக அற்புதங்களை, அடையாளங்களை, உங்கள் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவாங்க. ஆனால் அவர்கள் நம்மை கனப்படுத்தணும், நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், நமக்கு ஒரு நன்மை செய்யணும், நமக்கு நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. இந்த கற்சாடிகள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெளியே தான் கிடந்தது. இப்போ பாருங்க, இந்த கற்சாடிகள் எளிதில் உடையாது. எனக்கு உரிய கனம் கொடுக்கல, எனக்கு சரியான இடம் தரலை, எனக்கு மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல, என்ன பயன்படுத்துகிறாங்க, ஆனால் என்னை தூக்கி தூரப்பட்டுறாங்க. எளிதில் உடையாது. நீங்கள் எளிதில் உடஞ்சிங்கன்னா உங்களை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. இந்த கற்சாடியில் ஒன்று உடஞ்சிருந்ததுன்னா அதில் ரசத்தை ஊற்ற முடியுமா? எளிதில் உடையாதவர்களை தான் ஆண்டவர் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவார். ஒரு சிறு பிள்ளைய போல இருக்கணும், ஒரு குழந்தைய போல தேவனுடைய ராஜ்ய பணியில் நாம் ஒரு சின்ன பச்சை குழந்தைய போல இருக்கணும். இந்த 2025ஆம் ஆண்டில் ஆண்டவர் எடுத்து அடிக்கடி நம்ம பயன்படுத்தணும்னா நாம் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமா, பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமா, எந்த நேரத்திலையும் ஆயத்தமாக இருக்கிறவர்களா,
எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கணும். அதற்கப்புறம் எளிதில் உடஞ்சி போகக்கூடாது. இன்னைக்கு சபையில் பெரிய பெரிய ஆட்கள் கூட எளிதில் உடஞ்சி போயிடுறாங்க. எனக்கு சரியான ஒரு இடம் தரலை, எனக்கு சரியான மதிப்பு கொடுக்கல, பாஸ்டர் என்னை விசாரிக்க வரல, எனக்குரிய இடத்த கொடுத்து எனக்கு கனத்தை கொடுக்கல. இது பெருமைக்கான அடையாளம். இப்படி ஒரு சிந்தனை நமக்குள்ளே வந்ததுன்னா நாம் பெருமையில் இருக்கிறோன்னு அர்த்தம். நம்மளை கவனிக்கலை, நமக்குரிய இடத்த கொடுக்கல அப்படின்னு வாய் சொல்லிச்சுன்னா, ஐயா அம்மா நீங்கள் உடஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை ஆண்டவர் இனிமேல் பயன்படுத்த முடியாது. நீங்கள் உடஞ்சிட்டீங்க, உங்கள் பாத்திரத்தை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. இந்த கற்சாடிகள் எளிதில் உடையாது. எவ்வளோ பேர் வந்து பயன்படுத்தினாலும் உடையாது, எப்படி பயன்படுத்தினாலும் உடையாது. தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணியில் எளிதில் மனம் புண்படுகிறவர்களை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். பேதுருவும் யூதாஸ் காரியத்தும் தேவனுடைய ஆண்டவருடைய சீசனாக இருந்தாங்க. யூதாஸ் காரியத்தும் இயேசுவை காட்டி கொடுத்தான். பேதுரு மறுதளிச்சான். ரெண்டு பேரும் செயலில் ஒன்று போல இருந்தாங்க, ரெண்டு பேரும் விழுந்து போயிட்டாங்க. இந்த யூதாஸ் காரியத்து வந்து அந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததுக்கு முக்கிய காரணம், அவன் ஆண்டவர் என்ன வந்து சரியாக புரிஞ்சுக்கல, என்னை சரியாக எனக்கு மரியாதை கொடுக்கல, என்னை எல்லார் முன்னாலேயும் அவமானப்படுத்திட்டாரு, எல்லார் முன்னாலேயும் என்னை கேவலப்படுத்திட்டாரு, எல்லார் முன்னாலேயும் என்னை வந்து ஒன்றுமில்லாத ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆள்னு சொல்லிட்டாரு அப்படின்னு உடஞ்சதுனால தான், உடஞ்ச அடுத்த நிமிஷம் பிசாசு உள்ள நுழைஞ்சான். அவன் பெரிய ஒரு மோசமான ஒரு காரியத்தை செய்தான். யாருமே செய்ய முடியாத மிக மோசமான ஒரு வீழ்ச்சி அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். தன்னுடைய சீடத்துவத்தை, தன்னுடைய சீசத்துவ அந்த கடமையிலிருந்து தவறினான். அந்த இடத்துல இருந்து விழுந்து போனான். அவன் உடைந்த பாத்திரம் ஆகியனால ஆண்டவர் தூக்கி அதை குப்பையில் போட்டார். அது இனிமேல் ஒட்ட வைக்க முடியாது, திரும்ப பயன்படுத்த முடியாது. நீங்கள் எந்த காரியத்திலும், வீட்டிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, சபையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பொசுக்குன்னு கோவப்படக்கூடாது. எதுக்கெடுத்தாலும் வந்து மனம் புண்பட்டு உடையக்கூடாது. உடையாத பாத்திரங்களா தேவனுடைய கரத்தில் எந்நேரமும் பயன்படுத்தணும். இந்த கற்காடிகள் வீட்டுக்கு வெளியே தான் கிடந்தது. எந்த முக்கியத்துவமும் அதுக்கு கொடுக்கல. எந்த விதமான ஒரு ஒரு முக்கியத்துவமும் அதுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அது எதிர்பார்க்கவும் இல்லை. அதனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்ன? நான் கழுவப்பட்டிருக்கணும், நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கணும், நான் வந்து ஆயத்தமாக இருக்கணும், நான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கணும். அதே நேரத்தில் நான் உடையாமலும் இருப்பேன். எப்படி பயன்படுத்தினாலும் உடைய மாட்டேன். இந்த ஆண்டில் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கிறார். உடையாத இருதயத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு செபிங்க. நான் எந்த காரியத்தினாலும் உடைஞ்சு போகக்கூடாது, மனம் புண்படக்கூடாது. ஆண்டவரே யாரும் என்ன உடைக்க முடியாது. என் கூட இருக்கிற என்னுடைய குடும்பத்தாரோ, என்னுடைய மெய்ப்பரோ, அல்லது என்னோடு கூட ஓடி வருகிற சக விசுவாசிகளோ, என்னுடைய சக பணியாளர்களோ, யாரும் என்ன உடைக்க முடியாது. நான் உடைக்க முடியாத ஒரு நல்ல வலுவான பாத்திரமாக இருப்பேன். புரியுதா உங்களுக்கு? இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னா நீங்கள் உடையாத பாத்திரமாக இருக்கணும். ஒருவேளை ஒரு கழுவப்பட்ட பாத்திரம், ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், ஆயத்தமான பாத்திரம் உடஞ்சிட்டுன்னா அது கழுவப்பட்டது வேஸ்ட்டு, பரிசுத்தமாக்கப்பட்டது வேஸ்ட்டு, அது வந்து ஆயத்தமாக இருக்கிறது வேஸ்ட்டு. எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இருந்ததும் வேஸ்ட்டு. உடஞ்ச பிறகு அதை எடுத்து எப்படி பயன்படுத்த முடியாது. பெருமைதான்
ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவதற்கு மிகப்பெரிய எதிரி. இந்த பெருமை தான் எளிதில் மனதை உடைஞ்சிரும். எனக்கு கிடைக்க வேண்டிய கணம் கிடைக்கல, எனக்கு உரிய இடம் கிடைக்கல, எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. இந்த எண்ணமெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற எண்ணம். நீங்க வேலையை செய்யுங்க, உங்களை ஆண்டவர் பயன்படுத்துறார். நீங்க ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறீங்க. அவர் கரத்துல நீங்க இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துறாரு. நீங்க ஆண்டவருடைய கரத்துல இல்லைன்னா நீங்க எப்படி பயன்படுவீங்க? உங்களை குறித்து ஒரு முக்கியத்துவம் கிடையாது. சந்தர்ப்பம் தான் முக்கியம், பயன்படுத்துகிறவர் தான் முக்கியம். தேவையுள்ள மக்கள் முக்கியம், பயன்படுத்துகிறவர் முக்கியம். சாரி, பயன்படுத்தப்படுகிற பாத்திரம், வீட்டில் அவருக்கு ஏராளமான பாத்திரங்கள் இருக்குது, விலையேறப்பட்ட பாத்திரங்கள் இருக்குது, மதிப்புமிக்க பாத்திரங்கள் இருக்குது. ஆனால் உங்களை ஆண்டவர் ஏன் பயன்படுத்துறாதுமா? நீங்கள் எளிதில் உடைய மாட்டீங்கிறதுனால தான் அவங்கள பயன்படுத்துறாரு. உங்களுக்கு புரியுதா? எளிதில் உடையக்கூடாது. ஊழியத்தில், தேவனுடைய பணியில், விசுவாச ஓட்டத்தில் லெகுவாக உடையக்கூடாது. உங்கள் இருதயம் லெகுவாக உடைஞ்சதுன்னா உங்களை என்னை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியாது. கடைசியா அந்த பாத்திரங்கள் தாழ்மையான பாத்திரங்கள். பாருங்க, அந்த பந்தி முடிஞ்சது, பாத்திரமும் காலி ஆயிட்டு. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை யாராவது சீந்துவாங்களா? அது அந்த பழைய இடத்துல வாசப்படி பக்கத்திலே கிடக்கும். மற்றும் ஒரு வாய்ப்புக்காக அது காத்திருக்கும். எப்போ ஆண்டவர் என்ன எடுத்து பயன்படுத்துவார்? எப்போ தேவனுடைய ஜனங்களுக்குரிய தேவை எப்போ வரும்? என்ன எடுத்து பயன்படுத்துவார்? வாழ்நாளெல்லாம் தாழ்மையாக காத்திருக்கும். வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய சித்தத்திற்காக காத்திருக்கும். தேவனுடைய பண்ணையில ஏராளமான வேலை காலி இருக்குது. நீங்க கழுவப்பட்ட பாத்திரமா, சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமா, ஆயத்தமான பாத்திரமா, இன்னும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாத பாத்திரமா, உடையாத பாத்திரமா, தாழ்மையான பாத்திரமா இருக்கணும். தேவனுடைய கரத்துல நாங்க திரும்பவும் எடுத்து பயன்படுத்தணும்னா நீங்க இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்தாதான் தேவன் உங்களை அவருடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். இந்த ஆண்டு ஏராளமான வாய்ப்புகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தணுமா? அனுதினமும் நம்முடைய பாத்திரம் கழுவப்படணும். அனுதினமும் நீங்களும் நானும் உள்ளேயும் வெளியையும் பரிசுத்தமாக்கப்படணும். அனுதினமும் நம்ம எப்போதும் காலியாகவே இருக்கணும். ஆண்டவர் பயன்படுத்தும்படி காலியாக இருக்கணும். அனுதினமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கணும். அனுதினமும் எளிதில் உடையாம ஆண்டவர் யார் என்ன சொன்னாலும், யார் என்ன எப்படி நடத்தினாலும், நான் வாசப்படியில் இருக்கிற அந்த மிதி போல, இன்னும் தரையை துடைக்கிற ஒரு துணியை போல, சூடான பாத்திரத்தை பிடிப்பதற்கு ஒரு கைப்பிடி போல, எல்லா வேலைக்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எதுலையும் நான் உடஞ்சி போக மாட்டேன். எல்லாத்துக்கும் நான் கரெக்டாக செய்வேன். கடைசியாக தாழ்மையான ஒரு பாத்திரமாக இருப்பேன் என்று சொல்லி தீர்மானிப்போம். இந்த ஆண்டு விசுவாச ஓட்டத்தில் நாம் ஜெயம் பெறுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய்க்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய ஆண்டில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். ஏராளமான வாய்ப்பு எங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீர் எடுத்து பயன்படுத்தும்படி அந்த மகா பரிசுத்தம் உள்ள தேவனுடைய கரத்தில் பயன்படும்படி ஒரு பயனுள்ள பாத்திரமா, கனத்துக்குரிய பாத்திரமா, ஆண்டவரே எஜமான் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா என்னையும் எங்களையும் மாற்றும் ஆண்டவரே. கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி ஆயத்தமாக ஆண்டவரை எதிர்பார்ப்பில்லாமல் ஆண்டவரை எளிதில் உடையாத ஆண்டவரை தாழ்மையுள்ள ஒரு பாத்திரமாய் இந்த ஆண்டு முழுவதும் என்னை எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.